ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம். சட்னி லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி என்னுடைய ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளான மெத்தடு, டேஸ்ட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்ல கிறிஸ்பியான பணியாரத்தோடையும் கல் தோசையோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இதுக்காக நான் கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் வெஜ்ஜு செய்கிற அன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அது பணியாரம் நல்லா அந்த முருகலாக போட்டு இந்த சட்னியை நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இதுக்காக ஒரு கடாயில் ஆயில் விட்டு பச்சை மிளகாய் மட்டும் போடுற மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட நான் காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துறேங்க. இதில் 2 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். எடுத்த உடனே பச்சை மிளகாய் போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு விட்டுலாங்க. ஏன்னா அந்த வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக கெட்டும் போகாது. இப்போ அந்த பச்சை மிளகாயோட காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கிறேங்க. இல்லை நீங்கள் வெறுமனே பச்சை மிளகாய் மட்டும் நல்லா கொஞ்சம் தூக்கலாக போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்றவங்க இருந்தால் தாராளமாக ஒரு 4 தக்காளி கூட சேர்த்திக்கலாம். புளியை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட புளியும் சேர்த்துறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா அந்த வெந்துடணுங்க. அந்த வெங்காயமெல்லாம் நல்லா ஒரு 75% வெந்துடணும். அது வெந்ததுக்கப்புறமா இதோடையே நம்ம தக்காளியும் சேர்த்து வேக விட்டுடலாங்க. நான் அந்த தக்காளி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் நீல வாக்கில். இப்போ அதையும் ஒன்றா சேர்த்திட்டேன். இப்போ இது நல்லா வதங்க விட்டுறலாம். நல்லா வேகிட்டோம். வெந்த வரைக்கும் நம்மளுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இப்போ தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. நல்லா அப்பப்போ கிளறி விட்டுட்டுருக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன வேலை இருக்குங்க. தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வதங்கிறதுக்குள்ளே அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் புளி தான் எடுத்துருக்குறேங்க. அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நான் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஒரு கை ஃபுல்லாக தாராளமாக சேர்த்திக்கோங்க. ரொம்பவுமே நல்லது, இரும்புச்சத்து. மெயினாக ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கருவேப்பிலை நிறையவே சேர்த்திக்கலாங்க. இப்போ இதோடைய கொத்தமல்லி தலையும் நம்ம போட போகிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி, அதாவது வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்டோடையே சேர்த்தலாங்க. கொத்தமல்லி புதினாலாம் நீங்கள், அதாவது கொத்தமல்லி நல்லா அந்த அடித்தண்டு வரைக்கும் சேர்த்தலாம். அந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இந்த கொத்தமல்லி நான் பச்சையாக தான் அரைக்க போகிறேன். இப்போ தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். துருவி எடுத்துருக்குறேங்க. இப்போ இதோடைய பொட்டுக்கலை 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயே நான் இதுக்கு தகுந்த உப்பும் மல்லி நம்ம வறுக்காமல் தான் பச்சையாக அரைக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். இப்போ அந்த தேங்காயும் பொட்டுக்கடலையும் ஒரு மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதோட மல்லியும் சேர்த்திக்கிறேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி, நல்லா நாட்டு மல்லியாக இருந்தால் இந்த சட்னி ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கை ஃபுல்லாக, அதாவது ஒரு கட்டு ஃபுல்லாகவே எடுத்துருக்குறேங்க. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட அந்த வதங்கின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. அந்த சைடு பணியாரம் ஊற்றிருக்கேன். பணியாரம் ஆயிட்டுருக்குது. அந்த பணியாரம் திருப்பி போடுறதுக்குள்ளே சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். மதியத்துக்கு தக்காளி தொக்கு ஆகிட்டுருக்குதுங்க. இப்போ அதையும் ஒரு கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போ ஆறி நம்ம அந்த மிக்சியில் அதோட ஒன்றா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நைஸாக தான் இருக்கணும். இதுக்கு தாளிப்பெல்லாம் வேண்டியதில்லை. இது தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க, நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பணியாரத்தோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ அப்படியே ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். இதை விட நம்ம கையில் அரைச்சோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நான் ஒரு தட்டில் போட்டு மிக்சி ஜாரில் எடுத்து சேர்த்திக்கலாம். நல்லா இதுக்கு ஆயிலும் கொஞ்சம் தாராளமாகவே விடணுங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே தாளிக்காமல் சாப்பிட்லாங்க. ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். அவ்வளோதான், அரைச்சி எடுத்துட்டேங்க. அருமையான என்னுடைய ஸ்டைலில் கொத்தமல்லி சட்னி ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியான நெய் தோசையோடையும் இது ரொம்ப நல்ல